இது வந்து சென்னை டு மேட்டூர் ஒன் வே டிராப்போட பார்ட் 2 வீடியோ. நாம இப்போ சேலம் டு கொச்சின் போற ரோட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே 9:30 ஆயிடுச்சு. நாம ஓட்டிட்டு போன ஸ்கோடா குஷாக்கோட கார் மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா 23 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு பெர் லிட்டருக்கு. ஒரு 10:30 மணி போல மேட்டூர்ல இருக்க நம்ம கஸ்டமர் லொகேஷனை ரீச் பண்ணிட்டோம். ஸோ மீட்டரை செக் பண்ணி பார்த்தேன் எவ்வளவு தான் பெட்ரோல் காலியா இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஆஃப் டேங்க் பெட்ரோல் ஆச்சு காலியா இருக்கணும்ல. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் நமக்கு 30% பெட்ரோல் மட்டும் தான் காலியா இருக்கு. டேங்க் ஃபுல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நம்ம 400 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிருக்கோம். பட் இருந்துமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 400 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பெட்ரோல் இருக்கு. கஸ்டமரை சேஃபா டிராப் பண்ணிட்டு நானும் சென்னை கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு வர வேண்டிய பஸ் வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு. இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 hour டிலே. 12:30 மணி தான் பஸ்ஸே வந்துச்சு. நானும் அப்புறமா பஸ்ல ஏறி என்னோட சீட்டை கண்டுபிடிச்சிட்டு ஒரு வழியா படுத்து தூங்கிட்டேன் நல்லா. கஸ்டமர் வந்து நமக்கு பின்னாடி சீட்டும் போல முன்னாடி சீட்டும் போல சென்டர்ல போட்டுருந்தாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஷேக் ஆகுது கூட தெரியல, பக்காவா இருந்தது. காலைல ஒரு 9:30 மணி போல கரெக்டா நம்மள கோயம்பேடுல இறக்கி விட்டாங்க. ஸோ நானும் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். சென்னை டு மேட்டூர் டிராப் முடிச்சுட்டு நம்ம சென்னைக்கும் திரும்பி வந்துட்டோம். டாடா பை பை. நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம்.